தமிழ்நாட்டின் பிரபலமான ஒரு எம்எல்ஏ ஆவார் முருகன். அவரது பெயரை கேட்டவுடன் மனதில் பலமும் செல்வாக்கும் தோன்றும். வெள்ளை வேட்டியும் சட்டையும், கழுத்தில் கட்சியின் நிறத்தில் துண்டு, முகத்தில் எப்போதும் ஒரு புன்னகை. எல்லா புகைப்படங்களிலும் சுவரொட்டிகளிலும் ஒரே மாதிரி தோன்றும் அந்த புன்னகை. முருகனின் நாள் தொடங்குவது நகரத்தின் பெரிய தொழிலதிபர்களுடனான காலை உணவு கூட்டங்களுடன். இரவுகள் கடந்து செல்வது ஆடம்பர விருந்துகளிலும் அரசியல் உத்திகளை வகுக்கும் கலந்துரையாடல்களிலும். தனது பேச்சுகளில் அவர் ஏழைகள், தொழிலாளர்கள், விவசாயிகளுக்காக குரல் எழுப்பினார். வறுமையை ஒழிப்போம் என்ற அவரது அழைப்புக்கு ஆயிரக்கணக்கானோர் கைதட்டினர். ஆனால் உண்மையில் முருகன் வறுமையை பார்த்தது தனது குளிர்சாதன வசதியுள்ள காரின் மூடிய கண்ணாடி வழியாக மட்டுமே. அவருக்கு வறுமை ஒரு புள்ளிவிவரம், ஒரு தேர்தல் விஷயம், சில சமயங்களில் பேச்சுகளை உணர்ச்சிகரமாக்கும் ஒரு கருவி மட்டுமே. ஒரு நாள் வரவிருக்கும் தேர்தலின் பின்னணியில் முருகன் தனது தொகுதியில் மிகவும் பின்தங்கிய சேரியான பழனி நகருக்கு அருகில் ஒரு புதிய சமுதாய மண்டபத்தை திறந்து வைக்க வந்தார். முருகன் வாழ்க என்ற முழக்கங்கள் எழுந்தன. ஊடகங்களின் கேமராக்கள் அவரது ஒவ்வொரு புன்னகையையும் பதிவு செய்தன. மேடையில் ஏறி அவர் மற்றொரு உற்சாகமான உரையாற்றினார். பழனி நகர மக்களுக்கு புதிய வீடுகள், குடிநீர், குழந்தைகளுக்கு பள்ளி ஆகியவற்றை வாக்குறுதி அளித்தார். மக்கள் கைதட்டினர். உரை முடிந்து குளிர்சாதன காரை நோக்கி நடக்கும்போது ஆதரவாளர்களும் ஊடகவியலாளர்களும் அவரை சூழ்ந்தனர். இந்த கூட்டத்தில் அவரது விலையுயர்ந்த பட்டு ஜாக்கெட்டின் பாக்கெட்டிலிருந்து புதிய ஐபோன் மண்ணில் விழுந்தது. அவருக்கு அது தெரியவில்லை. அந்த போன் ஒரு விலையுயர்ந்த பொருள் மட்டுமல்ல, அதில் அவரது அனைத்து தனிப்பட்ட அரசியல் தொடர்புகள், இரகசிய உத்திகள் எல்லாம் இருந்தன. காரில் அமர்ந்து பாக்கெட்டை தடவிய போது தான் போன் காணாமல் போனது உணரப்பட்டது. ஒரு நொடி அவரது இதயம் நின்று போனது போல் இருந்தது. கோபத்துடன் அவர் பாதுகாப்பு ஊழியர்களுக்கு போனை கண்டுபிடிக்க உத்தரவிட்டார். ஆனால் ஆயிரக்கணக்கானோரின் அந்த கூட்டத்தில் ஒரு சிறிய போனை கண்டுபிடிப்பது கடலில் ஊசியை கண்டெடுப்பது போலாகும். முகம் கோபத்தில் சிவந்த முருகன் தனது உதவியாளரிடம் கத்தியபடி வீட்டுக்கு திரும்பினார். அப்போது கூட்டத்தின் ஆரவாரம் அடங்கி மக்கள் கலைந்தனர். அப்போதுதான் வேலு தனது இடத்திற்கு திரும்பினார். வேலுக்கு 50 வயதுக்கு மேல் இருக்கும். பழனி நகரில் ஒரு பழுதடைந்த குடிசையில் வசித்தார். ஆண்டுகளுக்கு முன்பு அவர் ஒரு திறமையான தச்சராக இருந்தார். ஆனால் ஒரு கட்டுமான தளத்தில் நடந்த விபத்தில் ஒரு பெரிய இரும்பு கம்பி அவரது காலில் விழுந்தது. மருத்துவர்கள் அவரது ஒரு காலை வெட்ட வேண்டியதாயிற்று. உரிமையாளர் இழப்பீடு என்ற பெயரில் 1000 ரூபாய் கொடுத்து பொறுப்பிலிருந்து விடுபட்டார். மனைவி ஏற்கனவே நோயால் இறந்திருந்தார். அந்த விபத்துடன் ஒரு திறமையான கைவினைஞர் ஒரு ஆதரவற்ற பிச்சைக்காரராக மாறினார். அவர் தினமும் அருகிலுள்ள கோவில் முன்போ அல்லது இதுபோன்ற கூட்டங்களுக்கு வெளியேயோ பிச்சை எடுத்து வயிறு நிரப்பினார். அன்று கூட்டம் காரணமாக அவருக்கு கணிசமான பிச்சை கிடைக்கவில்லை. சோர்ந்து கைத்தடியின் உதவியுடன் குடிசைக்கு நடந்தார். அப்போதுதான் சாலையோரத்தில் மண்ணில் ஏதோ மின்னுவது அவரது கவனத்தை ஈர்த்தது. குனிந்து அதை எடுத்தார். அது ஒரு பெரிய புதிய போன். வேலு தனது வாழ்க்கையில் இதுபோன்ற ஒரு போனை தொட்டதில்லை. கிழிந்த ஆடையின் முனையால் அதை துடைத்தார். பொத்தானை அழுத்தியபோது திரையில் ஒளி தோன்றியது. ஒரு பெண்ணும் குழந்தையும் சிரிக்கும் படம் தோன்றியது. ஒருவேளை போனின் உரிமையாளரின் குடும்பம். வேலுவின் மனம் பயத்திற்கும் பேராசைக்கும் இடையில் தவித்தது. இதுபோன்ற போன்களை பெருந்தொகைக்கு விற்கலாம் என்று கேள்விப்பட்டிருந்தார். அதை விற்றால் ஒரு வருடத்திற்காவது பிச்சை எடுக்க வேண்டாம். குடிசையின் கசியும் கூரையை சரி செய்யலாம், வெட்டப்பட்ட காலுக்கு ஒரு செயற்கை கால் வைக்கலாம், மீண்டும் வேலை செய்யலாம். பேராசையின் ஒரு புழு அவரது மனதை தொலைத்தது. அவர் போனை கையில் பிடித்து குடிசைக்கு வந்தார். இரவு படுத்தபோது தூக்கம் வரவில்லை. ஒரு பக்கம் தனது துயரங்களும் தேவைகளும், மறுபக்கம் அவரது மனசாட்சி. மீண்டும் போனை திறந்தார். அந்த சிரிக்கும் குடும்பத்தின் படத்தை பார்த்தபோது தனது மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்க முடியாமல் போனது நினைவுக்கு வந்தது. இந்த போன் யாருடையதோ அவர்கள் எவ்வளவு கவலைப்படுவார்கள்? அவர்களுக்கும் குடும்பம் இருக்காதா? இல்லை, இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன். இப்போதே விதி என்னை அடித்துக் கொண்டிருக்கிறது. இனி கடவுளை கோபப்படுத்த முடியாது என்று மனதில் சொல்லிக் கொண்டார். போனை திருப்பிக் கொடுக்க முடிவு செய்தார். ஆனால் எப்படி? இந்த போன் யாருடையது என்று அவருக்கு தெரியவில்லை. பின்னர் நினைவுக்கு வந்தது கூட்டம் எம்எல்ஏ முருகனுடையதுதானே. அருகிலுள்ள ஒரு தேநீர் கடையில் உள்ள சிறிய டிவியில் கூட்டத்தின் செய்தியை பார்த்திருந்தார். மறுநாள் காலை எம்எல்ஏவின் அலுவலகத்திற்கு செல்ல முடிவு செய்தார். மறுநாள் வேலு கைத்தடியின் உதவியுடன் லுங்கி அணிந்து கிலோமீட்டர்கள் நடந்து முருகனின் ஆடம்பர அலுவலகத்தை அடைந்தார். ஆனால் அவருக்கு உள்ளே செல்ல அனுமதி கிடைக்கவில்லை. காவலர்கள் அவரை ஒரு அசுத்தமான உயிரினம் போல பார்த்தனர். ஏய் பிச்சைக்காரா, இங்கிருந்து போ. இது எம்எல்ஏவின் அலுவலகம், தர்மசாலை இல்லை. வேலு கைகூப்பி பலமுறை கெஞ்சினார். சார், எனக்கு எம்எல்ஏ சாரை பார்க்க வேண்டும். அவர்களின் முக்கியமான ஒரு பொருள் என் கையில் உள்ளது.
காவலர்கள் அவரை கேலி செய்தனர். ஒருவர் அவரை தள்ளியபோது வேலு தரையில் விழுந்தார். கண்கள் கலங்கின. தனது ஆதரவற்ற தன்மையில் அவருக்கு கோபம் வந்தது. நிராசையுடன் அவர் அங்கேயே ஒரு பாதையோரத்தில் உட்கார்ந்தார். மாலை வரை அவர் அங்கு காத்திருந்தார். அப்போதுதான் முருகனின் கார் அலுவலகத்திலிருந்து வெளியே வந்தது. வேலு தைரியத்தை வரவழைத்து தள்ளாடி காருக்கு முன் நின்றார். ஓட்டுநர் பிரேக் அழுத்தினார். கோபத்துடன் முருகன் கண்ணாடியை இறக்கினார். "நீ இங்கு எதற்கு? என்ன வேண்டும்?" வேலு நடுங்கும் கைகளுடன் தனது துணிப்பையிலிருந்து போனை எடுத்தார். "சார், இது உங்கள் போன். நேற்று கூட்டம் நடந்த இடத்தில் கிடைத்தது." முருகனின் கண்களில் நம்பிக்கையின்மையும் ஆச்சரியமும் கலந்த ஒரு பாவம். அவர் போனை வாங்கி பரிசோதித்தார். எல்லாம் பாதுகாப்பாக இருந்தது. ஒரு நாளைக்கு 100 ரூபாய் கூட சம்பாதிக்காத இந்த பிச்சைக்காரர் லட்சங்கள் மதிப்புள்ள போனை திருப்பிக் கொடுக்க இவ்வளவு தூரம் வந்திருக்கிறார். அவர் பர்ஸை எடுத்து 5000 ரூபாயை வேலுவிடம் நீட்டினார். "உனது நேர்மைக்கு இதுதான் பரிசு. இப்போது போ." வேலு மௌனமாக அந்த பணத்தை வாங்கி முருகனுக்கு ஒரு சலாம் செய்து குடிசைக்கு திரும்பினார். முருகனுக்கு நிம்மதியாக இருந்தாலும் வேலுவின் ஆத்மாபிமானமும் கண்களில் தெரிந்த நேர்மையும் அவரது மனதில் ஒரு முள்ளாக குத்தியது. அந்த இரவு முருகனுக்கு தனது ஆடம்பர வீட்டின் மென்மையான படுக்கையில் தூக்கம் வரவில்லை. வேலுவின் முகம், அவரது தள்ளாடும் உடல், அந்த கண்களில் உள்ள நன்மை எல்லாம் மனதில் தோன்றியது. நான் அவருக்கு 5000 ரூபாய் கொடுத்து தப்பித்தேன். அவரது நேர்மையின் மதிப்பு அதுதானா? ஒன்றும் கேட்காமல் அவர் போய்விட்டார். எங்கு வசிக்கிறார்? எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறார்? என் பேச்சுகளில் உள்ள வறுமையும் உண்மையான வறுமையும் எவ்வளவு வித்தியாசம்! முதல் முறையாக அவரது உள்ளே ஒரு அரசியல்வாதி அல்ல, ஒரு மனிதன் விழித்தான். மறுநாள் காலை வேலுவின் குடிசைக்கு செல்ல முடிவு செய்தார். நேர்மையால் செல்வந்தனாக உள்ள ஒருவரின் வாழ்க்கை எவ்வளவு ஏழ்மையானது என்பதை தன் கண்களால் காண விரும்பினார். மறுநாள் எந்த தோழர்களும் இல்லாமல் முருகன் தனது காருடன் பழனி நகர் சேரிக்கு சென்றார். ஆடம்பர கார் மண்ணால் நிரம்பிய அசுத்தமான குறுகிய பாதைகளில் செல்ல முடியாமல் திணறியது. குழந்தைகளும் மக்களும் ஆர்வத்துடன் பார்த்தனர். கார் முன்னோக்கி செல்ல முடியாமல் போனபோது முருகன் இறங்கினார். விலையுயர்ந்த செருப்புகள் மண்ணில் மூழ்கின. ஆனால் அதை பற்றி நினைக்க அவருக்கு நேரமில்லை. மக்களிடம் கேட்டு வேலுவின் குடிசையின் வழியை கண்டுபிடித்தார். பிளாஸ்டிக் தாள்களும் மூங்கிலாலான தற்காலிக கட்டிடமாக இருந்தது அந்த குடிசை. அருகில் சென்றபோது உள்ளிருந்து குழந்தைகளின் சிரிப்பும் ஒரு முதிய பெண்ணின் ஆசிர்வாத வார்த்தைகளும் கேட்டன. கிழிந்த கோணிப்பையை விலக்கி உள்ளே பார்த்த முருகனின் கண்கள் கலங்கின. தொண்டையடைத்தது. அவர் வாசலில் சிலை போல நின்றார். அந்த இருண்ட குறுகிய குடிசையில் வேலு தனியாக இல்லை. சேரியில் உள்ள 10 அல்லது 12 பசியுடன் இருக்கும் அனாதை குழந்தைகளும் 2-3 ஆதரவற்ற முதிய பெண்களும் அங்கு உட்கார்ந்திருந்தனர். 5000 ரூபாயை வைத்து வேலு வாங்கிய புதிய மிட்டாய்களையும் பலகாரங்களையும் ஒவ்வொருவருக்கும் சிரித்தபடி கொடுத்து கொண்டிருந்தார். "நன்றாக சாப்பிடுங்கள், இன்று எல்லோரும் வயிறு நிரம்ப வேண்டும். கடவுள் நமக்கு ஒரு விருந்து அனுப்பியிருக்கிறார்" என்று கூறினார். ஒரு பெண் கேட்டாள், "வேலு மாமா, நீங்கள் சாப்பிடவில்லையா?" வேலு சிரித்தார். "உனது மனது பசியில்லாதவனுடையது. உனது சிரிப்பை பார்த்தால் என் பசி மறையும். உனது முகத்தில் உள்ள மகிழ்ச்சியே எனது உண்மையான மகிழ்ச்சி." இந்த காட்சி, இந்த நிஸ்வார்த்தம் முருகனின் இதயத்தில் ஒரு தீப்பொறி போல விழுந்தது. தனது தேவைகளுக்கு பதிலாக மற்றவர்களின் பசியை போக்க 5000 ரூபாயை பயன்படுத்திய ஒரு பிச்சைக்காரர். முருகனுக்கு தன்னை பற்றி வெட்கமாக இருந்தது. தனது பேச்சுகளும் வாக்குறுதிகளும் வெறுமையாக தோன்றின. கண்ணீருடன் அவர் குடிசைக்குள் நுழைந்தார். முருகனை பார்த்து வேலுவும் மற்றவர்களும் பயந்து எழுந்தனர். "எம்எல்ஏ சார், நீங்கள் இங்கு?" முருகன் முன்னோக்கி வந்து வேலுவை கட்டிப்பிடித்தார். "வேலு, இன்று நீங்கள் எனக்கு மனிதநேயத்தின் ஒரு பாடத்தை கற்பித்தீர்கள். எனது வாழ்க்கையில் எந்த புத்தகத்திலும் கிடைக்காத பாடம். உண்மையான தலைவர் நீங்களே, நான் இல்லை. இந்த பழனி நகர் மக்களிடம் உங்களது இந்த துயர வாழ்க்கையை அறியாமல் இருந்ததற்கு ஒரு எம்எல்ஏவாக நான் மன்னிப்பு கேட்கிறேன்." அவர் உடனே தனது உதவியாளரையும் நகராட்சி ஆணையரையும் அழைத்தார். 1 மணி நேரத்திற்குள் நகராட்சி குழுவும் அதிகாரிகளும் இங்கு வர வேண்டும். இன்று இந்த நிமிடம் முதல் இந்த சேரியின் விதியை மாற்றும் பணிகளை தொடங்க வேண்டும். அன்று பழனி நகரில் ஒரு புதிய வரலாறு படைக்கப்பட்டது. முருகனின் மேற்பார்வையில் புதிய வீடுகளின் கட்டுமானம் தொடங்கியது. ஒவ்வொரு வீட்டிலும் குடிநீரும் மின்சாரமும் வந்தது. குழந்தைகளுக்கு ஒரு சுத்தமான பள்ளியும் சிறிய மருத்துவமனையும் திறக்கப்பட்டன. வேலுவை அந்த சேரியின் மேம்பாட்டு முக்கியஸ்தராக்கினார். "வேலு, இனி பிச்சை எடுக்க வேண்டாம். உனது மக்களுக்கு சேவை செய். அரசு உனக்கு சம்பளமும் மரியாதையும் கொடுக்கும். இந்த மக்களின் வலியை புரிந்து கொள்ள உன்னைவிட சிறந்தவர் யார்? ஓ, உனது செயற்கை கால் நாளை உருவாக்கப்படும்." வேலுவின் கண்கள் மகிழ்ச்சியின் மரியாதையின் கண்ணீரில் நிரம்பின. எப்போதும் தன்னை இழிவுபடுத்திய ஒரு சமூகம் இன்று தன்னை மதிக்கிறது.
இவை அனைத்தும் அவரது ஒரு சிறிய நேர்மையின் பலன். பாடம்: உண்மையான பலமும் செல்வமும் பணத்திலோ பதவியிலோ இல்லை, ஒரு மனிதனின் குணத்திலும் நன்மையிலும் உள்ளது. ஒரு பலமான மனிதன் உண்மையை முகம் கொடுக்கும்போது ஆயிரக்கணக்கானோரின் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வருவான். வேலுவை போன்ற நேர்மையான குடிமக்கள் அல்லது முருகனைப் போல மாற்றம் செய்ய தயாராக உள்ள தலைவர்கள் யார் மிகவும் தேவை?